அப்படி இருக்கக்கூடிய தனுஷை வந்து முதலாளியோட பொண்ணு லவ் பண்ணி தானே ஆகணும். அந்த லவ்வும் இருக்கு. அப்படி இருக்கப்ப அவங்க கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கப்ப, திடீர்னு வந்து அவங்க அம்மாவும், ராஜ்கிரனும் அடுத்தடுத்து இறந்துடுறாங்க. இதனால வேற வழி இல்லாம கல்யாணத்த நிறுத்திட்டு சொந்த ஊருக்கு வர வேண்டிய நிலைமை தனுஷ்க்கு வருது. அந்த சாவுக்காக சொந்த மண்ணுக்கு வர்ற தனுஷுக்கு, அவங்க அப்பாவோட அசரி அடிக்கடி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ மனசு மாறி, சொந்த பூமியிலே அப்பா நடத்தின அதே இட்லி கடைய நடத்தணும்னு முடிவு பண்றாரு. விடுவாங்களா வில்லன்கள்? பாங்காக்லேருந்து கிளம்பி சங்கராபுரத்துக்கு வரானுங்க. கார்ப்பரேட் வில்லன்களுக்கு கிராமத்தில என்னய்யா வேலைன்னு கேட்பீங்க. அத நீங்க படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வில்லன் அருண் விஜய் தனுஷ தேடி வர்ற, புள்ள அருண் விஜய தேடி சத்யராஜ் வர, அந்த கார்ப்பரேட் பவுன்சர்கள்லாம் அவங்க கூட வர, ரணகளமான செகண்ட் ஹாஃப் நடக்குது. ஸோ வந்து இட்லி கடை என்னவா இருக்குன்னா, நடிகரா மட்டும் இல்ல, ஒரு டைரக்டராவும் தனுஷ் வந்து மிக பிரமாதமா தான் பண்ணியிருக்காரு. அது குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏகப்பட்ட காட்சிகள் கூஸ் பம்ப்ஸ்.